விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு பழகலங்கிறீங்களா? அவர் பழக ரெடின்னு இருந்தாலும், அவரிடம் யாரும் நெருங்க விடாம யாரோ ஒருவர் தடுக்கிறாருங்கிறீங்களா? ஒரு தலைவன் சரியா இருந்தா அடுத்தடுத்து வர்றவனெல்லாம் சரியா சரியா. இருக்கும். நிறைய முட்டாள் சேர்ந்தான்னா அறிவாளியை முட்டாள் ஆக்கிடுவான். ஒரு முட்டாளை நிறைய அறிவாளி சேர்ந்தான்னா அவனை என்ன ஆக்கிடுவான்? அறிவாளி ஆக்கிடுவான். இப்ப நீங்க தலைவன் எவ்வளியோ அதே மாரி தான் கீழ இருக்காங்க. கீழ எப்படி இருக்காங்களோ அதே மாரி தான் தலைவனும் இருக்காங்க. இப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரை கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசியில் இருக்க தொண்டனுடைய வழி, அரசியல் வழி என்னன்னு எம்ஜிஆருக்கு தெரியும். அவனை தான் எம்எல்ஏ ஆக்குனார். பஸ்ஸுக்கு காசு இல்லாம சென்னை வந்து சேர்ந்தவனெல்லாம் 9 எம்எல்ஏ சீட்டோட போனான். ஜெயலலிதாமையாரும் சில பல நபர்கள் ஆட்டு மேய்த்தவரை எல்லாம் கொண்டு வந்து சட்டம் ஒரு பெருமை. ஆமா ஆமா இருக்கு. ஆனா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நபர்கள் வெங்கட்ராம, புஷி ஆனந்த் போன்ற சில நபர்கள் அவரை நெருங்க விடாம அவர் ஒரு அந்த சினிமா இமேஜிலேயே வச்சிருக்கான். நீங்க ஒருவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மீறி வர்றது. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் ஒரு பெரிய தலைவராக கற்பனை செய்து கொண்டு மக்களை நீங்க ஒரு பெரிய இடைவெளி வைத்துக் கொள்வது. நீங்க ஒரு தலைவனா இருந்தா எப்படி இருக்கணும்னா மக்களோட மக்களா இருக்கணும். அப்பதான் மக்களோட வழி புரியும். மக்களுக்கு இவர்களுக்குமான தொடர்பு எல்லை விரிஞ்சு கிடக்கு. நேரடியாக மக்களோட தொடர்பு இல்லாத தலைவர்கள், இவர்கள்லாம் விபத்தில் உருவான தலைவர்கள்.